ஹாய் மம்மி. இன்னைக்கு வந்து ஹாய் ஸ்னேஹா. இன்னைக்கு வந்து நான் இது ரெட் பூஷ்ணிக்காய் இருக்கு இல்லையா, பம்கின், ரெட் பம்கின் போட்டு பச்சடி வைக்க போகிறேன். சரியா? ஃபஸ்ட்டு இந்த பம்கினை இது மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அப்புறம் அதில் நம்ம புளி தண்ணி புழிஞ்சு விட்டுக்கணும். ஓகே, ஒரு ரெண்டு வாட்டியோ 3 வாட்டியோ பிழிஞ்சு விட்டுக்கலாம். மஞ்சப்பொடி, வந்து வெல்லம், கடுகு வைக்க போகிறோம். அரைச்சிட்டு அதில் ஊற்றலாம். அரைச்சி வச்சு தேங்காய் விழுத அதில் விட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி தேங்காய் வச்சு வழுது கலரி விட்டு நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகும். டோட்டலாக கலர் கன்சிஸ்டன்சி எப்படி வந்திருக்கு, நல்ல கலர், பம்கின் நல்லா வந்திருக்கு, உடையாமல் வந்திருக்கு, நல்லா அப்படியே சாஃப்டாக இருக்கு. நல்லா கொதி வந்தோடனே அதை இறக்கி வச்சுட்டு ஒரு கடாயில் கடுகும் வெந்தயமும் போட்டு பொரிச்சு கொட்டணும். தாளிச்சு கொட்டணுமோ பொரிச்சு கொட்டணுமோ. வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிச்சு இதில் கொட்டிடணும். நல்லா கொட்டிட்டு லாஸ்ட்டாக நம்ம சாப் பண்ணி வச்ச கொத்தமல்லியை அது மேலே போட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சாத்து கூட போட்டு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இது பச்சடி, பம்கின் பச்சடி. நாங்கள்லாம் வந்து கேரளா நாங்கள் ஆன பச்சடின்னு நாங்கள் சொல்லுவோம். இது பாய்.